சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்சேங்க பகுதியில் தமிழகத்தில் பணப்பயிர்களாக பல இருந்தாலும் கரும்பு சாகுபடி என்பது ஏறக்குறைய தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் பயிரிடப்படுவதாக உள்ளது. உழவர் பெருமக்கள் வழி வந்த நடைமுறைகளில் இருந்து சற்று மாறுபட்டு மாறிவரும் தட்பவெப்பநிலைக்கேற்பவும் நீரின் அவசியத்தை புரிந்து கொண்டும் அரசுத்துறை மற்றும் வேளாண் பல்கலைக்கழகம் தருகின்ற ஆலோசனைகளை பின்பற்றி நீடித்த நிலையான கரும்பு சாகுபடியை மேற்கொண்டுள்ள உழவர் எம் பாலச்சந்திரன் அவர்களை சந்தித்தபோது நாங்கள் ஒரு 20 வருஷமாக கரும்பு விவசாயம் எங்கள் அப்பா காலத்துலேருந்து செஞ்சிகிட்ருக்கோம். அதில் 30 டன்னு 35 டன்னுன்னு கரும்பு எடுத்துகிட்டு கரும்பு விவசாயத்தில் கொஞ்சம் நலிவடைஞ்சே இருந்தோம். இப்போ நவீன கரும்பு விவசாயத்தில் நாங்கள் மாற்றி யோசித்து இந்த கரும்பு விவசாயத்தை சொட்டு நீர் மூலமாக, அதாவது நேரடி நீர் பாசனத்துலேருந்து மாறி சொட்டு நீர் பாசனம் மூலமாக கரும்பு செஞ்சால் நல்லா இருக்குமான்னு கொஞ்சம் யோசித்து கரும்பு விவசாயத்துறை திருவண்ணாமலை ஒன்றியம் வேளாண்மைத்துறை அலுவலரை அணுகணும். அவங்க இது மாதிரி ட்ரிப்புங்கிற முறையில் கொண்டாந்து எங்களுக்கு EID பேரி மூலமாகவும் எங்களுக்கு இந்த நவீன நீர்ப்பாசன முறையை சொல்லாங்க. அதுபடி செய்கிறதுக்கு நாங்கள் SSIன்னு ஒரு நாற்றங்கள் நாங்கள் தயார் பண்ணி அதுலேருந்தே நாங்கள் நாற்று தேர்ச்சியான நாற்றுகளை எடுத்து, அதாவது சப்சர்வேஷனுங்கிறது பூமிக்குள்ளே சொட்டு நீர் பாசனத்துக்கு பூமிக்குள்ளே போடுற ஒரு டிப்பு, அதுக்குள்ளே மூலமாக தண்ணியை பாய்ச்சறதுக்கான முறைகளை அவங்க செயல் விளக்கம் செஞ்சாங்க. அந்த செயல் விளக்கம் செஞ்சுருக்க 2-3 விவசாயிகளை போய் நாங்கள் பார்த்துட்டு நேரடியாக நான் செய்ய ஆரம்பித்ததில் நல்ல ஒரு வளர்ச்சி, திடமான கரும்பு, 2 அடிக்கு ஒரு நாற்று, அதாவது ஏக்கருக்கு 3500 நாற்று 2 அடிக்கு 4000 நாற்று தேவைப்படும். 1 அடிக்கு வச்சோம்னா 5000லேருந்து 5500 நாற்று தேவைப்படுது. எங்களுக்கு இப்போ மனசுக்கு பிடிச்ச மாதிரி கரும்பு வளர்ந்துருக்கு. 80 டன்னு எடுக்கலாங்கிற எங்களுடைய முயற்சி மூலமாக நாங்கள் இதை செஞ்சிகிட்ருக்கோம். இப்போ நேரடியாக நான் பார்க்கும்போது நீர்ப்பாசன முறையில் செஞ்சதுக்கும் சொட்டு நீர் முறையில் செஞ்சதுக்கும் வித்தியாசம் நிறையா தெரியுது. இதுக்கு வேளாண்மை துறையில் நீரில் கரைகிற உரங்கள் ஒரு ஹெக்டேருக்கு 25,000 சப்சிடியில் ஃபுல் மானியத்தில் உரம் கொடுத்தாங்க. அதை நான் நீரில் செலுத்தி அந்த உரம் மூலமாக கரும்புக்கு தேவையான உரத்தை கொடுத்துட்ருக்கோம். அதாவது 8 மாதத்தருதி உரம் உள்ளுக்கு போகாமல் ட்ரிப்பிளே கொடுக்குறதுக்கு எங்களுக்கு அதுக்கான சாதனங்கள் நீரில் எஞ்சூரி ஃபில்டர் எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கேயே உரத்தை நாங்கள் கொடுத்துட்றோம். உள்ளுக்கு வேலைகள் ஆளும் இல்லை, நீர்ப்பாசனத்துக்கு ஆளும் இல்லை, எல்லாமே மிஷின் மேன்பவரே இல்லாமல் நாங்கள் இந்த கரும்பு விவசாயத்தை நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ அது பார்க்கும்போது எல்லா கரும்பும் ஒரே மாதிரி தெரியுது. எங்களுக்கு 80 டன் எடுத்துடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். மேலும் பல ஏக்கர் நாங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்கோம். எங்கள்கிட்ட தேவையான நாற்றும் இருக்குது, நாங்களே நாற்று தயார் பண்ணிக்கிறோம். எங்கள்கிட்ட நாற்று இருக்கிறதுனால நாங்கள் இதை செஞ்சிட்ருக்கோம். நல்ல கரும்பு விளைச்சல், மகசூல் நல்லா வரும்னு நம்பிக்கை இருக்குது. நமது நாடு அடிப்படையில் விவசாய நாடு. இங்கே விவசாயிகள் பலம் பெற்றாதான் நமது நாடு வளமை அடைய முடியும். அதற்காக கடைக்கோடியில் இருக்க ஒவ்வொரு விவசாயிகளும் வேளாண் தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்கிற அளவுக்கு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் சிறப்பாக செயல்பட்டுட்டு வராங்க. இவங்க கல்வி, விரிவாக்கம், ஆராய்ச்சி என்ற 3 துறைகளில் செயல்பட்டுட்டு வராங்க. இத்துறையின் பணிகள் குறித்து கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் வேளாண் விரிவாக்க கல்வி இயக்ககத்தின் இயக்குனர் டாக்டர் KA பொன்னுசாமி அவர்கள் தரும் தகவல்களை காணலாம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மிக முக்கியமான பணிகள் 3. அதிலே முதலாவது பணி கல்வி, அதாவது வேளாண்மை கல்வியை ஊக்கப்படுத்துதல். 2வது முக்கிய பணி வேளாண்மை ஆராய்ச்சி. 3வது வேளாண்மை விரிவாக்கம்.
வேளாண்மை கல்வியை பொறுத்தவரையிலே நாம் பல்வேறு கல்லூரிகள் நமது தமிழ்நாடு மாநிலத்திலே இயக்கி வருகிறோம். அதன் மூலம் இளநிலை, முதுநிலை போன்ற பட்டதாரிகளை உருவாக்குகிறோம். அதே போல விவசாயிகள் பயிரிடப்படக்கூடிய பல்வேறு பயிர்களுக்குண்டான புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிவதற்காக எங்களது ஆராய்ச்சி நிலையங்கள் எல்லா மாவட்டத்திலும் உள்ளன. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இந்த விரிவாக்க கல்வி இயக்ககத்தின் கீழ் 9 அங்கங்கள் உள்ளன. முதலாவதாக பயிற்சி பிரிவு என்று ஒன்று உள்ளது. இந்த பயிற்சி பிரிவில் உள்ள விஞ்ஞானிகள் பல்வேறு விவசாயிகளுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் விரிவாக்க அதிகாரிகளுக்கும் உடனுக்குடன் தொழில்நுட்பங்களை தெரிவிக்கும் பொருட்டு பல்வேறு பயிற்சிகளை நாங்கள் நடத்தி வருகின்றோம். இரண்டாவதாக சந்தை விரிவாக்கத்துறை என்று ஒரு அங்கம் இருக்கிறது. இதன் மூலம் உழவர்கள் எப்படி தாங்கள் விளைவித்த பொருட்களை திறமையாக அங்கே அந்த பொருள்களை விளைவித்து சந்தைப்படுத்துவதற்கு உண்டான நோக்கங்களை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அதற்குண்டான உத்திகளையும் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். மூன்றாவதாக வேளாண்மை தொழில்நுட்ப தகவல் மையம் என்று ஒன்று கோயம்புத்தூரில் இயங்கி வருகின்றது. இங்கே பார்த்தீர்களானால் வேளாண் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களும் கையேடுகளும் அவர்களுக்கு தேவையான இடுபொருட்களையும் நாங்கள் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பல்வேறு நிலையங்களிலிருந்து வரக்கூடிய அனைத்து இடுபொருட்களையும் இங்கே கொண்டு சேகரித்து விவசாயிகளின் பயனுக்காக நாங்கள் அதை விற்று கொண்டிருக்கிறோம். அடுத்து நான்காவது பார்த்தீங்க என்றால் உழவர் அழைப்பு மையம், அதாவது கிசான் கால் சென்டர் என்று சொல்லுவார்கள் என்ற ஒரு அங்கமும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐந்தாவதாக உழவரின் வளரும் வேளாண்மை. நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள், இப்பொழுது மிகவும் புது பொலிவுடன் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் நாங்கள் அந்த வேளாண்மை இதழை நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். ஆறாவதாக இந்தியாவிலேயே வேறு எங்கும் இல்லாத ஒரு எக்ஸ்டென்ஷன் சென்டர், அதாவது கணினி வழி விரிவாக்கம் என்ற ஒரு மையத்தை நாங்கள் நிறுவியுள்ளோம். அதன் மூலம் சுமார் 5 லட்சம் பக்கங்களுக்கு விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை அக்ரி போர்ட்டல் என்ற முறையில் நாங்கள் அதில் வச்சிருக்கிறோம். அதுபோக கல்வி ஊடக மையம் என்றும் நாங்கள் வைத்திருக்கிறோம். இதன் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை பற்றிய வீடியோ பாடங்கள் மற்றும் ஆடியோ பாடங்கள் அவற்றை நாங்கள் தயாரித்து ஆல் இண்டியா ரேடியோவும் மற்றும் தூர்தர்ஷன் ஆகியவற்றில் நாங்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். எட்டாவதாக சமுதாய வானொலி நிலையம் என்று ஒன்றும் இயங்கி வருகிறது. அதுவும் நமது தமிழ்நாட்டிலேயே முதல் நாங்கள் ஆரம்பித்த சமுதாய வானொலி நிலையம் 107.4 என்ற FM வரிசையில் அனைவரும் கேட்டு பயன்பெறுகிறார்கள். வேளாண் அறிவியல் நிலையங்கள் என்று ஒன்றும் நாங்கள் இந்த விரிவாக்க கல்வி இயக்கத்தின் மூலம் செயல்பட்டு வருகின்றன. இந்த வேளாண் அறிவியல் நிலையங்கள் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான பல்வேறு உத்திகளை, பயிற்சிகள், செயல் விளக்கங்கள் மூலம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோக விவசாயிகளுக்கு உண்டான தொழில்நுட்பங்களை சீர்படுத்துவதற்காகவும் இந்த நிலையங்கள் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு பயிர் உத்தி ஒரு குறிப்பிட்ட ஒரு வேளாண் அறிவியல் நிலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்டால் அது எல்லா இடத்துக்கும் சரியாக பொருந்தாமல் இருக்கலாம். அப்பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அந்த புதிய உத்திகளை அந்தந்த பகுதிக்கு ஏற்றவாறு செம்மையாக்கி தருகின்றோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. அதுபோக வேளாண் விரிவாக்க கல்வி நிலையத்தின் மூலம் நாங்கள் உழவர் தின விழாக்கள், மேலும் கண்காட்சிகள் ஆகிய பல்வேறு ஊடகங்கள் மூலமாக உடனுக்குடன் எங்களது தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய மகத்தான பணியில் ஈடுபட்டு வருகிறோம். நீங்கள் அனைவரும் இத்தகைய எல்லா அம்சங்களையும் எல்லா அங்கங்களையும் நன்று உபயோகித்து நல்ல முறையிலே பயிர் விளைச்சலை பெற்று நல்ல முறையிலே சந்தைப்படுத்தி நல்ல லாபகரமான முறையில் நீங்கள் விவசாயத்தை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள் விட்டு நான் விடைபெறுகிறேன். வணக்கம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.